ஹாய். இன்றைக்கி வந்து எக் அமினோ ஆசிட் வந்து தயார் பண்ணோம். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் 100 எடுத்துக்கிட்டோம். அதிலேருந்து சாறு புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்குள்ளே இவங்களுக்கு பால் என்னது என்ன வேணுமோ வேணும் ஒரே ஏன் சத்தம். கத்துற பால் வேணும் அப்படின்னு. என்ன வேணும் என்னன்னு கேட்டால் எங்களை வேலை செய்யவே விடல. அப்புறமா கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் முட்டை எடுத்துக்கிட்டேன். 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். வெல்லம் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனால் சாறு கம்மியாக தான் வந்துருந்துச்சு. 100 பழம் அளவுக்கு புழிஞ்சேன். ஆனால் சாறு கொஞ்சம் கம்மி. அதனால தான் முட்டை கம்மியாக எடுத்துக்கிட்டேன். சாறு கம்மியாக இருக்கிறதுனால 6 முட்டை போட்டுட்டு அதில் வந்து வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கிட்டேன். வெல்லம் போட்டு அப்படியே அந்த ஏர் டைட்டு பாத்திரத்தில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதில் போட்டு மூடி வச்சாச்சு. கொட்டைக்குள்ளே வெள்ளை வந்து கை தவறி உள்ளே விழுந்துருச்சு. எல்லாம் நாட்டு சக்கரை ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து எல்லாம் போட்டுருக்கேன். நல்லா கட் பண்ணல, அதனால் கொஞ்சம் இதாக தான் விழுந்துச்சு. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது கம்மியாக இருந்ததுனால தான், எலுமிச்சம்பழம் சாறு கம்மியாக இருந்ததுனால. இப்போ இதுதானே நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, எக் அமினோ ஆசிட். அதனால் தயார் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய செடி இருக்குது. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். பை.